மற்றும் ஒரு அண்மை செய்தி, மதுரை மாவட்டம் செல்லூரில் மாநகராட்சி பார்க்கிங் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கசிவு ஏற்பட்டு சாலையில் வெள்ளம் ஓடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். மதுரையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கசிவினால் ஐயாற்றுக்கரை சாலையில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடும் குடிநீர் தண்ணியால் மூழ்கியபடி செல்லும் வாகனங்களால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டு வருகிறார்கள். மதுரை மாவட்டம் மாநகர் பகுதியில் செல்லூர் பகுதியிலான மாநகராட்சி வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியில் நேற்றிரவு முதல் கசிவு ஏற்பட்டு வருகிறது. இதனால் அங்கிருந்து வெளியேறும் குடிநீரானது வைகை ஆற்றுக்கரை சாலையோரத்தில் குளம்போல் தேங்கி நிற்கிறது. இதனால் கல்பாலம் ஒட்டிய சாலை முழுவதிலும் தேங்கியுள்ள குடிநீரில் வாகனங்கள் மூழ்கியபடி செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. முல்லை பெரியாறு கூட்டுநீர் குடிநீர் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து குடிநீர் தொடர்ந்து கசிந்து வெளியேறி வருவதால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி செல்வதோடு மட்டுமில்லாமல் வாகனங்களும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். ஏற்கனவே மதுரை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குடிநீர் குழாயில் ஏற்பட்ட கசிவுகளை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு